கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குற கர்த்தர் இன்னைக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாளுக்குண்டான அற்புதமான ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, புலம்பல் 3:22, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அன்பார்ந்தோலே, ஒரு காரியம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவு இருக்குது. இங்கேருந்து சென்னைக்கு போகிறீங்களா, முடிவு இருக்குது. சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றீங்களா, முடிவு இருக்குது. ஒரு வேலைக்கு போகிறீங்களா, முடிவு இருக்குது. ரிட்டர்டு இருக்குது, முடிவு. ஒரு வியாபாரம் பார்க்குறீங்களா, முடிவு இருக்குது. இந்த பூமியில் வாழ்கிறீங்களா, முடிவு இருக்குது. எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. ஆனால் முடிவில்லாதது ஒன்று இருக்குது. அது யார்கிட்ட தெரியுமா? என் அப்பன் இயேசு ராஜாட்ட இருக்குது. அவர் சொல்கிறாரு, என்னுடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது, என்னுடைய அன்புக்கு முடிவே கிடையாது, என்னுடைய அற்புதங்களுக்கு முடிவே கிடையாது, என்னுடைய அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அவர் சொல்கிறாரு, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. நீங்கள் அழியாமல் இருப்பது அவருடைய கிருபை. நீங்கள் வாழ்வது அவருடைய கிருபை. நீங்கள் சுகமாக இருப்பது அவருடைய கிருபை. நீங்கள் நல்ல வேலையில் இருப்பது அவருடைய கிருபை. ஆயுசு நாட்கள் பெருகுவது அவருடைய கிருபை. மாறாக அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த உலகத்தில் எந்த மனிதரும் உங்கள் மேலே இறக்கப்பட மாட்டாங்க. இறக்கப்படுவாங்க, ஏதோ கொஞ்ச நாளைக்கு இறக்கப்படுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. ஆனால் நிலையான இரக்கம், நிரந்தரமான இரக்கம், சாகர வரைக்கும் உள்ள இரக்கம் அது யாரிடத்தில் இருக்கிறது என்று கேட்டால், என் அன்பு தெய்வம், அன்பு இரட்சகர், வெற்றி வேந்தன், விடுதலை நாயகர், இரக்கத்தின் சொருவி, சாரோனி ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலி, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற என் அன்பு தெய்வம் இயேசு மகாராஜாவிடம் இருக்கிறது இரக்கங்கள். உங்கள் மேலே இரக்கத்தை கொடுக்கறதுக்குனே அவர் இருக்கிறார். உங்கள் மேலே அன்பு வைக்கிறதுக்குனே அவர் இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்குனே அவர் இருக்கிறார். உங்களை பிள்ளையாக மாத்திரம்னே அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இயேசு மகாராஜா உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? நீங்கள் ஏன் வேதனைப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் நெருக்கப்பட வேண்டும்? அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அதனால் அவர் இரக்கம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அவர் இரக்கம் உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்குறீங்க? அவர் இரக்கம் உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் ஏன் சரீரத்தை குறித்து கலங்குறீங்க? அவர் இரக்கம் உங்கள் மேலே இருக்கும்போது ஏன் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்குறீங்க? கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீங்க, எழுந்து ஒளி வீசுங்க. உலகத்தின் வெளிச்சம் நீங்க, எழுந்து ஒளி வீசுங்க. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைவாக இருக்காதே, அது மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். முள்மூடி நமக்காக, முள்மூடி நமக்காக, இரத்தமெல்லாம் நமக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல நீங்கள் உயர போகிறீங்க. அதனால் என் இரக்கத்துக்கு முடிவு கிடையாது மகனே மகளே. என் இரக்கம் பூரணம் உங்கள் மேலே இருக்குது. நான் உங்கள் மேலே இறக்கப்பட்டு உங்களை கரம்பிடிச்சு நடத்த போகிறேன். ஏன் கலங்குறீங்க? கலங்காதீங்க. உங்கள் தேவைகள் இன்றைக்கி சந்திக்கப்படும். இன்றைக்கி என்ன தேவையோ, இன்றைக்கி எவ்வளோ தேவையோ
அது எல்லாம் உங்களுக்கு சந்திக்கப்படும். இன்றைக்கி ஜெயத்தினால் தைரியம் பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசு மகாராஜா, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரைமை துதிக்கிறேன், நல்லவரை துதிக்கிறேன், வல்லவரை துதிக்கிறேன். அப்பா, இந்த வேலையிலே உடைய மகிமையின் கரம், உடைய கருமையின் கரம், உடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே உடைய மகிமை இறங்கட்டும், அளவில்லாமல் இறங்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.